வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். ஆலயமணி அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கு, பழைய திரைப்படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், திரு SSR சரோஜா தேவி அவர்களால் நடித்த மிக ஒரு அருமையான திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு அருமையான பாடல் ஒன்று இருக்கும். விஜயகுமாரி அவர்களும் SSR அவர்களும் அதில் நடித்திருப்பாங்க. அந்த பாடத்தில் தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே, அந்த தூக்கமும் அமைதியும் நான் ஆனால் உன்னை தொடர்ந்திருப்பேன் என்றும் துணை இருப்பேன் அப்படின்னு அந்த பல்லவி ஆரம்பிக்கும். ஒரு அருமையான கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல் வரிகள். நம்பிக்கை தருகின்ற ஒருத்தருடைய துணை இருப்பு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொன்னா, நம்ம பக்கத்தில் நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் இருக்கும் பொழுது நம்ம அறியாமல் தூக்கம் நல்லா வரும். நல்ல தூக்கத்திற்கு மிகப்பெரிய உத்வேகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல துணை. இது ஏற்கனவே ஒரு எபிசோடில் நான் சொல்லியிருப்பேன். தூக்கத்திற்கும் துக்கத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான், ஒரே ஒரு துணை எழுத்து மட்டும்தான். அந்த துணையைத்தான் இந்த பாடல் வரிகளில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். அந்த பாடல், அந்த படத்தை நல்ல படம் தான், பாருங்க. அது குறிப்பாக அந்த பாடல் மிக மிக அருமையாக இருக்கும். திருமதி S. ஜானகி அவ்வளோ தெளிவாக பாடியிருப்பாங்க, அழகாக பாடியிருப்பாங்க. தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே. உங்களுக்கு தூக்கம் வரலன்னா அந்த பாட்டை போட்டு கேளுங்க. அல்லது உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ அல்லது உங்களுக்கு நெருங்கிய நண்பருக்கோ தூக்கம் வரல அப்படின்னும் போது இந்த பாட்டை போடுங்க. நீங்கள் அவங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவங்களுக்கு கொடுங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, வெளியூரில் தங்கி இருக்கிறாங்க, டிரைவருங்கெல்லாம் நாள் கணக்கில் வண்டி ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்க முடியாது. அவங்கெல்லாம் இந்த பாட்டை கொஞ்சம் அப்படி கேளுங்களேன். உங்கள் துணை பக்கத்திலே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். நல்ல பாட்டு, அமைதியான ஒரு பாட்டு, நன்றாக தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில பாடல் வரிகள் இருக்குதுன்னா கண்ணதாசன் அவர்கள் நிறைய எழுதியிருக்கிறார். அதில் இது ஒரு பாடல் தான். தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே, அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் உன்னை தொடர்ந்திருப்பேன் என்றும் துணை இருப்பேன். அந்த தூக்கத்திற்கும் அமைதிக்கும் நான் காரணமாக இருந்தால் எப்படி இருக்கும்? இதுதான் இன்றைய சிந்தனை. ஸோ ஒருத்தருடைய தூக்கத்திற்கும் அமைதிக்கும் நான் காரணமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதை விட ஒரு நிம்மதியான மகிழ்ச்சி நமக்கு எதுவுமே கிடையாது. 1000 பரிசுகள் கொடுத்தாலும், பல்லாயிரம் பணத்தை அள்ளி கொடுத்தாலும், அல்லது தங்கத்தையோ வைரத்தையோ கொடுத்தால் கூட ஒரு தூக்கமும் மன அமைதியும் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி வேறு எதுலையுமே கிடைக்க போறதில்லை. ஆனால் அதுக்கு காரணமாக நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, நம்மில் ஒருவர் அதற்கு காரணமாக இன்னொருவருக்கு இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அதை விட பெரிய மகிழ்ச்சி இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க போறதில்லை. அதனால நம்பிக்கை தரும் அன்புக்குரிய ஒருவரின் துணை இருப்பு அத்தனை அற்புதமானது. நம்பிக்கை தரும் அன்புக்குரிய ஒருவரின் துணை இருப்பு அத்தனை அருமையானது. இந்த தலைமுறைக்கு எது துணையாக இருக்கிறது? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். தனிமையில் இருக்கும் பொழுதெல்லாம் நாம் துணையை நாடுவதில்லை, செல்போனைத்தான் நாடிக்கொண்டிருக்கிறோம். அந்த செல்போனில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும், ஆனால் நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய துணை, ஒரு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம், கணவன் மனைவி உட்கார்ந்து பேசுகிற நேரத்தில் கூட ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நோண்டிக்கிட்டு இருப்போம். பிள்ளைகள் இருப்பாங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சு அவங்களுடைய சாட்டை தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர, ஒருத்தரோட ஒருத்தர் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ எனக்கு துணையாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு மங்கி போய்கிட்டே இருக்குது இந்த காலத்தில். அதனால் ஒருவருடைய தூக்கத்திற்கும் மன அமைதிக்கும் நான் காரணமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த முயற்சியை கொஞ்சம் செய்து பாருங்க. அன்போடு அவர்களுக்கு தட்டி கொடுத்து நல்லா தூங்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி பாருங்க. நம்முடைய பிள்ளைகள் கண் விழித்து படிக்கிறாங்க இந்த காலத்திலலாம். படித்து முடித்தவுடன் அவர்களுக்கு மன நிம்மதியான ஓய்வு தேவை. அந்த ஓய்வை கொடுப்பதற்கு நானும் துணையாக இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்களோட நீங்களும் பயணிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து பாருங்க. பிள்ளைகள் நல்லா வளருவாங்க. இந்த துணையாக நான் இருக்கிறேனா சிந்தித்து பார்ப்போம். ஒருவருடைய தூக்கத்திற்கும் மன அமைதிக்கும் நான் காரணமாக இருந்தால்
அதைவிட நிறைவான மகிழ்ச்சி இந்த உலகத்தில் எதுவும் இருக்காது. வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு இந்த உலர்ந்த பேரிச்சம்பழம், கஜூர்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலர்ந்த பேரிச்சம்பழத்தினுடைய தன்மைகள் நமக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நார்ச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்து போன்ற நல்ல சத்துள்ள ஒரு உணவுப் பொருள் தான் இந்த கஜூர்காய். உலர்ந்த பேரிச்சம்பழம், அவ்வளவுதான். சிம்பிளா சொல்ல போனா, நார்மலான பேரிச்சம்பழத்தை விட இந்த உலர்ந்த பேரிச்சம்பழம் கொஞ்சம் விலை மதிப்பு அதிகமாக உள்ளது. அதை சாப்பிடும்பொழுது நிறைய சத்துக்கள் நம்ம உடலில் சேரும். குறிப்பாக ரத்த சோகை இருக்கிறவர்கள், அனிமிக் பேஷண்ட்ஸ் அதை எடுத்துக்கும் பொழுது ரத்த விருத்தி அதிகமாகும். மாதவிடாய் சமயத்திலேயோ அல்லது மற்ற குழந்தை பேறு சமயத்திலே அதிக உதிரப்போக்கு இருந்திருக்கும், அவர்களுக்கெல்லாம் இந்த கஜூர்காய் கொடுக்கும் பொழுது நல்ல சத்து கிடைக்கும், உடல் தேரும், இரத்த விருத்தி அதிகமாகும். எனவே நாம் கஜூர்காயை நம்முடைய தேவைக்கேற்றபடி பயன்படுத்தி நம்முடைய உடலில் இரத்த குறைபாடு இல்லாமல் பார்த்துக் கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.